ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மாட்டி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வரலான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட்டு வரீங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வரும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெட் மோஷன் ஆப் தேவை. ரெட் மோஷன் ஆப் இல்லாதவங்க யூனிவர்சிட்டிக்கான லிங்க் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூட் ஒரே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போகலாம். ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். அது கீழே ப்ராஜெக்ட் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் கொடுத்த புக் மார்க் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இந்த டெஸ்ட் லேயர்லாம் இருக்கும். இந்த டெஸ்ட் லேயர்லாம் உங்கள் கிட்டே இருக்க ஃபாண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எப்படி எஃபெக்ட் பேஸ்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோலாம் செட் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், கிராப் பண்ணி. அது எப்படி கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க. இந்த இமேஜுக்கு இடத்துலலாம் ஆட் ஒரு இமேஜ்னு வரும். அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சரி, வாங்க எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரலில் ப்ரெஸ் ஆகிக்கணும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு NICC ரேஷியோ இருக்கும், கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடில் ப்ரெஸ் ஆகி இருக்காங்க, கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பாருங்கள். இந்த ஆக்டர் இமேஜ்லாம் உங்களுக்கு வேணுன்னா இந்த இமேஜெல்லாம் நம்ம டெலாம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெலாம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜில் வேணால் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே திடீர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பெனியில் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஜூம் ஆகிடும். இது சென்டர் பண்ண நினச்சிங்கன்னா சைடில் மூணு ட்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான், மூவ் பண்ணுற மாதிரி தான் லைட்டாக மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஒன்று ஜூம் பண்ண நினச்சிங்கன்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். அதே லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மேலே பார்த்துட்டு வர மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் இமேஜ் பேஞ்சிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு போய் இந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு கேலே சேவ் ஆகிடும். ஓகே, சேவ்னு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 6 இமேஜ் தேவை. நான் ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன், மிச்சம் 5 இமேஜ் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. நான் வீடியோ லென்த்தாக பண்ணுறதால ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ஃபைல்களை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் ஒரு இமேஜ்னு வரும், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ண ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் இந்த ஃபோட்டோக்கிற இடத்துலாம் ஆட் ஒரு இமேஜ்னு வரும், அந்த இடத்தெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போடுறதால நான் ஃபஸ்ட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதே ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். கடைசி ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு இடத்துல சிசின்னு இருக்கும், அது வேணா ஆன் பண்ணிங்க, இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக காமிக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். மேலே செட்டிங் பண்ண பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ நேரம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் விடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 1500 பிக்சல் மேலே கிளிக் பண்ணி 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து ஈக்குவாலிட்டி இருந்தால் 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதே 36 MBக்கு வருது, கன்ஃபார்ம் இது எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக லோடிங் ஆகிட்ட பிறகு ஃபோட்டோ சேவ் காமிக்கும் போது எதுவும் காமிக்கும். சேவ் கொடுத்துட்டோம், கேல சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நான் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.